சொல்லுவாங்க சில விஷயங்கள் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறதில்லன்னு. ஆனா அது காலத்தையே மாத்திடுது. அப்புறம் சில நேரங்கள்ல ஒரு சாதாரண கிராமம் மின்னும் ஒரு கடிகாரம் மற்றும் ஒரு நொடி தவறு வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடுல கொண்டு வந்து நம்மள நிறுத்திடும். இதுதான் அந்த நேர கடிகாரத்தோட கதை. யாரெல்லாம் இதை தொடுறாங்களோ அவங்களுடைய தலையெழுத்த அதோட கையில எடுத்துக்குது. இவ்வளவு அழகான கடிகாரம் இந்த ஏழை கிராமத்துல இப்படி விலை உயர்ந்த பொருளை யாரு விட்டுட்டு போனா? என்ன இது மின்னுது? பாயலும் பிராச்சியும் ரொம்ப நல்ல நண்பர்கள். கிராம தெருவுல நடந்து வராங்க. பாயல் கொஞ்சம் கவலையாவும் அமைதியாவும் தெரிஞ்சா. அதுவே பிராச்சி எப்பவும் போல விளையாடிக்கிட்டு சந்தோஷமா வந்துட்டு இருக்கா. நடந்துட்டு வரும்போது பிராச்சி தன்னுடைய கலரான வளையல்கள் அத பாயல் கிட்ட காட்டினா. அப்புறம் ரொம்ப சந்தோஷத்தோட அவ பேசிக்கிட்டு வந்தா. பிராச்சி, நீ கேள்விப்பட்டியா? ரமேஷ் அண்ணா இப்ப இந்த உலகத்துல இல்ல. இன்னைக்கு காலையில குளத்துக்கிட்ட அவருடைய பாடி கிடைச்சது. டாக்டர் சொல்றாங்க அவருடைய உடம்புல ஒரு துளி ரத்தம் கூட கிடையாதாம். பிராச்சி அதிர்ச்சியானா. என்ன, ரமேஷ் அண்ணனா? நேத்து சாயந்தரம் கூட அவர் நல்லா தானே இருந்தாரு. அப்புறம் எப்படி அவருக்கு திடீர்னு இப்படி ஆச்சு? மக்கள் பேசிக்கிறாங்க அங்க ஏதோ பேய் வந்துதான். எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனா ஏதோ பிரச்சனை இருக்கு. கிராமத்துல ஒரு விசித்திரமான பயம் பரவி இருக்கு. அவங்க கிராம பஞ்சாயத்து கூடத்தை தாண்டி போனாங்க. அப்பதான் பிராச்சியோட பார்வை ஒரு கடிகார லாக்கெட் மேல பட்டுச்சு. அந்த லாக்கெட் பளபளப்பா அப்புறம் ரூபியால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. பிராச்சிய அதிர்ந்து போனா. அப்புறம் அதை நோக்கி நேரா போனா. பாயல் அவளை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவளோட கைய பிடிச்சா. பிராச்சி, இரு, அது தொடாத. ஏய் பாயல், அத பாரு, அந்த கடிகாரம் எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த மாதிரி கடிகாரத்துல பெரிய பெரிய மார்க்கெட்ல கூட நான் பார்க்கல. இதை யாரு இங்க விட்டுட்டு போனது? இந்த கடிகாரம் சாதாரணது மாதிரி தெரியல. இது தொடாத, வேண்டாம். எனக்கு என்னமோ இது ரொம்ப வித்தியாசமா தோணுது. பாயல் எச்சரிக்கை பண்றத பிராச்சி பெருசாவே எடுத்துக்கல. அவ அந்த கடிகாரத்தை எடுத்தா, அத தன்னோட கையில வச்சுக்கிட்டா. திடீர்னு அந்த கடிகார முள்ளு தானாவே பின்னோக்கி நகர ஆரம்பிச்சது. ஆனா 2 பேருக்கும் எதுவுமே புரியல. ராத்திரி பிராச்சி கட்டில உட்கார்ந்திருந்தா. அப்புறம் அந்த கடிகாரத்தை பார்த்தா. அந்த கடிகாரத்தோட அழகு அவளை முழுமையா மெய் மறக்க செஞ்சிருது. அவ பார்த்தா அந்த கடிகாரத்தோட முள்ளு பின்னோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா அதோட அழகுல தன்னை மறந்த பிராச்சி அத பெருசா எடுத்துக்கல. பாயல், நீ சரியான பயந்தாங்குழி. இப்படி ஒரு நல்ல விஷயத்த தூக்கி வீச சொல்ற? இது எவ்வளவு அழகா இருக்கு. திடீர்னு நிமிஷம் முள்ளு சுத்தி ஒண்ணுல வந்து நின்னுது. அப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு டைமர் செட் ஆயிடுச்சு. கடிகாரத்தோட செயின் பிராச்சியோட மணிக்கட்டுல சுத்திக்கிச்சு. அத அவ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனா அவளால முடியல. அட, இது ஏன் திறக்க மாட்டேங்குது? அதுக்கப்புறம் நேரம் போக போக அவளோட அறையில ஒரு மூலையில ஒரு ராட்சசன் தோன்றினா. பிராச்சியோட கண்கள் பயத்துல அப்படியே உறைஞ்சு போச்சு. கடிகாரத்துல 5 நிமிஷத்துக்கான டைமர் முடிவடையும் போது அந்த ராட்சசன் மெல்ல மெல்ல முன்னாடி நடந்து வந்தான். அட, இதை ஏன் திறக்க முடியல? இந்த இடம் ரொம்ப சில்லுன்னு இருக்கே. யாராவது உதவி பண்ணுங்க. அந்த ராட்சசன் பிராச்சியோட ஆத்மாவை தனக்குள்ள இழுத்துக்கிட்டான். அப்புறம் அவ உடனே இறந்து போயிட்டா. கடிகாரம் அவளோட உயிரற்ற சரீரத்துக்கு பக்கத்துல விழுந்துடுச்சு. மறுநாள் பிராச்சியோட வீட்டுக்கிட்ட கிராமத்து ஜனங்க கூட்டமா நின்றுட்டு இருந்தாங்க. பாயல் ஓடி வந்து அந்த கூட்டத்துக்கு இடையில பிராச்சியோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. அவ பார்த்த போது பிராச்சி தரையில விழுந்திருந்தா. அவளோட முகமே மஞ்சள் நிறத்துல மாறிடுச்சு. அவளுடைய அம்மா அவ பக்கத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. பிராச்சி, கண்ணு தர பிராச்சி, இப்படி எப்படி ஆச்சு? இப்படி நீ என்ன விட்டுட்டு போயிடக்கூடாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு பாயல். ரமேஷுக்கு அடுத்து இப்போ பிராச்சி. கண்ணுக்கு புலப்படாத ஒரு நிழல் குழந்தைங்களோட உயிரை பலி வாங்கிட்டு இருக்கு. இவங்க உடம்புல அடிபட்டதுக்கான எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. இவங்களோட ஆத்மா மட்டும்தான் இல்ல. பாயல் பிராச்சியோட இடுப்பு கிட்ட பார்த்தா. கடிகாரத்தை காணோம். அப்புறம் அவளுடைய மணிக்கட்டு கிட்ட கருப்புல ஏதோ ஒரு அடையாளம் தெரிஞ்சது. பாயலுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அந்த கடிகாரம் எங்க போச்சு? நேத்து பிராச்சிக்கு ஒரு விசித்திரமான கடிகாரம் கிடைச்சது. அது இப்ப இங்க காணோம். எந்த மாதிரி கடிகாரம் பாயல்?
இங்க நான் எந்த கடிகாரத்தையும் பார்க்கலையே. நான் இவள காலையில பார்த்தபோது உயிர் இல்லாம இங்க விழுந்து கிடந்தா. அவ புரிஞ்சுக்கிட்டா அந்த கடிகாரம் இவங்களோட ரகசியமான மரணத்துல சம்பந்தப்பட்டிருக்குன்னு. ராத்திரி பாயல் டேபிள் கிட்ட உட்கார்ந்திருந்தா. இப்பவும் அவளோட மனசுல அந்த சபிக்கப்பட்ட லாக்கெட் கடிகாரத்தை பத்தின நினைப்புதான். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜன்னல் திடீர்னு திறந்தது. பாயல் எழுந்தா. அந்த ஜன்னல் கதவை மூடினா. அவ டேபிள் கிட்ட திரும்பி வந்தபோது அவ மனசு பயந்து போய் அப்படியே நின்னா. அதே சபிக்கப்பட்ட கடிகாரம் இப்ப அவ டேபிள் மேல இருந்தது. பாயல் பயந்து போய் ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சா. இது எப்படி இங்க வந்தது? நான் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடிதான் வச்சிருக்கேன். இந்த கடிகாரமே தானா இங்க வருது. அவ அந்த கடிகாரத்தை கையில எடுத்த உடனே அவளுக்குள்ள பயம் இன்னும் அதிகமாச்சு. கடிகாரம் இப்ப பாதுகாப்பா இருக்கு. அப்புறம் அதோட நிமிஷம் முள்ளு 2ல இருக்கு. செகண்ட்ஸ்க்கான முள்ளு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சது. அப்புறம் 10 நிமிஷத்துக்கான டைமர் செட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாயல் அந்த கடிகாரத்தை ஜூட் பேக்ல சுத்திக்கிட்டு கிராமத்தோட தெருக்கள்ல ஓடினா. அவ அந்த கிராமத்தோட பழைய கிணத்துக்கிட்ட போனா. அப்புறம் அந்த கடிகாரத்தை கிணத்துக்குள்ள தூக்கி வீசினா. அவ ஒரு அடி பின்னாடி நகர்ந்தா. அப்புறம் அவ தனக்குத்தானே பேச ஆரம்பிச்சா. இனிமே இது வெளியே வரவே வராது. இது ஆழமான தண்ணிக்குள்ள நிரந்தரமா முழுகி போயிடும். நான் உடனே இங்கேருந்து ஓடி ஆகணும். அவ திரும்பினா. அப்புறம் முழு பலத்தோட தன்னோட வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சா. ஒரு தடவை கூட அவ திரும்பி பார்க்கவே இல்லை. பாயல் தன்னுடைய வீட்டுக்குள்ள போனா. அப்புறம் வீட்டு கதவை வேகமா மூடினா. வீட்டு கதவு மூடின சத்தத்தை கேட்டதும் அவளுடைய அம்மா ரூமை விட்டு வெளியே வந்தாங்க. அவங்க பாயல் கிட்ட வந்தாங்க. அப்புறம் கேட்டாங்க. பாயல் ஏதோ சொல்லதான் வந்தா. ஒரே ஒரு சத்தம் அவளை அதிர வச்சிடுச்சு. அதே கடிகாரத்தோட டிக் டிக். கடிகாரம் எந்த டேபிள் மேல முன்னாடி இருந்ததோ அதே இடத்துல இருக்கு. பாயலோட அம்மா அந்த கடிகாரத்தை பார்த்தாங்க. அப்புறம் அவங்களோட கண்கள் பயத்துல உறைஞ்சு போயிடுச்சு. இது அதே காலச்சக்கரம், மரணத்தின் கடிகாரம். பாயல், இது உன்கிட்ட எப்படி வந்தது? அம்மா, இது உங்களுக்கு தெரியுமா? இந்த கடிகாரம் பிராச்சிக்கிட்ட இருந்தது. இப்போ இது என்ன பின்னாடி துரத்தது. இதை நான் கிணத்துல தூக்கி எரிஞ்சிட்டு வந்தேன். இப்ப திரும்பி இது இங்க வந்துருச்சு. இது ஒன்றும் சாதாரண கடிகாரம் இல்ல கண்ணா. இது ஆத்மாக்களை பேரம் பேசுற கடிகாரம். இது யாருக்கிட்ட வருதோ அது அவங்களோட மரணத்தை முடிவாக்குது. முதல்ல ரமேஷ், 2வது பிராச்சி, அப்புறம் இப்ப நீ. ஆனா இத பத்தி உங்களுக்கு எப்படிமா தெரியும்? இது எல்லாமே உங்க அப்பாவோட தப்பு தான். அவருக்கு தான் ஒரு கடவுள் ஆகணும்ன்ற ஆசை. அவர் சைத்தான்களுக்கு பூஜை பண்ணி இந்த கடிகாரத்தை அடைஞ்சாரு. யாரெல்லாம் உங்க அப்பாவுக்கு எதிராக போறாங்களோ அவர் இந்த கடிகாரத்தோட உதவியால அவங்கள அவரோட பாதையில இருந்து விலக்கிடுவாரு. ஆனா ஒரு நாள் எல்லாம் சரியாதான் இருந்தது. அப்புறம் உங்க அப்பா அந்த பிசாசையும் இந்த கடிகாரத்தால கொல்ல முயற்சி பண்ணாரு. ஆனா அதோட விளைவு தலைகளா மாறிடுச்சு. இந்த கடிகாரம் உங்க அப்பாவையே விழுங்கிடுச்சு. ஒரு சாது இந்த கடிகாரத்தை தெய்வீக மந்திரத்தால கட்டி கிராமத்தோட மண்ணுல புதைச்சிட்டாரு. அநேகமா அந்த சாபம் மறுபடியும் விழிச்சுக்கிச்சு போல இருக்கு. அதுக்கு ஆத்மாக்களோட பலி தேவை. பாயலோட கண்கள்ல பயமும் கவலையும் நிறைஞ்சிருச்சு. கடிகாரம் தொடர்ந்து டிக் டிக்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் 6 நிமிஷம்தான் பாக்கி. அம்மா, என்ன காப்பாத்துங்க. நான் சாக விரும்பல. இந்த சாபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் கிடையாதா? ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல? ஒரு வழி இருக்கு பாயல். அந்த சாது பாபா சொன்னாரு, இந்த கடிகாரத்தோட முதலாளி தான் விருப்பப்பட்டு வேற யாருக்காவது கொடுக்கணும். அப்புறம் அந்த சாபம் ஒரு புது மனுஷன் மேல போயிடும். இந்த கடிகாரத்தை நீ யாருக்காவது கொடுத்தாகணும். இல்லம்மா, நான் என் உயிரை காப்பாத்துறதுக்காக ஏதோ ஒரு அப்பாவியை என்னால மரணத்துக்கு தள்ள முடியாது. அப்படி நான் இதை செஞ்சேன்னா எனக்கும் அந்த நிழலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? அப்படி நீ அதை செய்யலன்னா அந்த நிழல் உன்னுடைய ஆத்மாவை எடுத்துட்டு போயிடும் பாயல். நீ எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. என் கண்ணு முன்னாடி நீ சாகிறது என்னால பார்க்க முடியாது பாயல். பாயலோட அம்மா அவளை ரூம்குள்ள எடுத்துட்டு போனாங்க. பாயல உள்ள வச்சு கதவை சாத்தினாங்க. அம்மா வேண்டாம், அப்படிலாம் செய்யாதீங்க அம்மா. கண்ணீர் நிறைஞ்ச கண்களோட பாயலோட அம்மா அந்த கடிகாரத்தை எடுத்துக்கிட்டு வெளியில போனாங்க. பாயலோட அம்மா அந்த கடிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு கிராமத்தோட குளத்தை நோக்கி நடந்து வந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த சாபத்தை தான் வாங்கிக்கிட்டதா.
அவங்க அந்த குளத்துக்கிட்ட போய் சேரும்போது அந்த கடிகாரத்துல 40 செகண்ட்ஸ் தான் இருந்தது. அவங்களுக்கு முன்னாடி ஒரு வினோதமான மேகம் வந்தது. அது மெல்ல மெல்ல ஆத்மாக்களை பிடிக்கிற ஒரு பிசாசா மாறுச்சு. பாயலோட அம்மா தன்னையே அதுகிட்ட ஒப்படைச்சாங்க. நீ என்னுடைய ஆத்மாவை எடுத்துட்டு போகலாம் துஷ்டனே, ஆனா என் பொண்ணை என்னைக்கும் தொட்டுடாத. அந்த பிசாசு ஒரு பயங்கரமான குரலை எழுப்பிச்சு. அது பூமியே ஆட வச்சது. கடிகாரத்தோட கவுண்டவுன் 0 கிட்ட போயிடுச்சு. கடைசியில அவங்க ஆத்மாவை பறிச்சுக்கிச்சு. மறுநாள் பாயல் தரையில கண் விழிச்சா. அவ மெல்ல மெல்ல தன்னுடைய கண்களை திறந்தா. அவளோட கண்ணில் கண்ணீர் காஞ்சி போச்சு. அம்மா, நீங்க எங்க போனீங்க? எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க? திடீர்னு கடிகாரத்தோட டிக் டிக் சத்தம் அவளோட காதுல எதிரொலிச்சது. அப்பதான் பாயலுக்கு புரிஞ்சது, அதாவது இந்த சத்தம் அவளுடைய உடம்புல இருந்து வருதுன்னு. அவ தன்னோட கையை பார்த்த போது அவளுடைய கையில அந்த கடிகாரம் சுத்திட்டு இருக்கத அவ பார்த்தா. இப்ப அதுல 15 நிமிஷத்துக்கான டைமர் ஓடிட்டு இருந்தது.